கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. இதையெல்லாம் உங்களுக்கு தேவன் எப்பொழுதும் தருகிறவராய் இருக்கிறார். இந்த அன்பு தேவன் இந்த அன்பு தேவனுக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்பவும் ஐக்கியத்திலே குறைவு இருக்காது. அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய எல்லா சுத்தியும் அவர் நிறைவேற்றுகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது எப்படி என்ன பார்ப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை. முதல்ல அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், கிருபையை ரொம்ப நாம் அதிகமாக நேசிக்கிறோம். ஒரு வேளையில் நமக்கு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளலாம், ஏதோ ஒரு சிக்கலில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கிருபை பாருங்கள், திடீர்னு ஒரு மிராக்கல், அதாவது நம்ம யோசித்திருக்கவே மாட்டோம் இப்படி நடக்குமான்னு. நான் இதற்கு ஏமாத்திரம் இதற்கு நான் தகுதி உள்ளவன் தானா? ஆனாலும் என் தேவன் என்னை அவருடைய கிருபையினால் என்னை மீட்டெடுத்தார். பாருங்கள், சில பேர் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். தேவன் அவருடைய கிருபை அவனை இன்னும் அந்த பூமியில் வைத்து உங்கள் மூலமாக அவருடைய சித்தத்தை செய்ய அவர் உங்களை கிருபையிலிருந்து எடுக்கிறார். பாருங்கள், இப்படி நிறைய நேரத்தில் நீங்கள் ஆபத்திலிருந்து உங்களை காத்து கொண்டிருக்கிறார். அது எதன் மூலமாக? கிருபையின் மூலமாக. இந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நமக்கு அதை அனுபவிக்க தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் அவருடைய வார்த்தைகளை நாம் அனுதினம் தியானிக்கும் பொழுது அவருடைய கிருபை நமக்குள்ளே வருது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. ரெண்டாவது பாருங்க, தேவனுடைய அன்பு. இந்த அளவிட்ட அன்பு பாருங்க, ஆதியில தேவன் ஆதாமை உண்டு பண்ணி அவனுக்கு அளவிட்ட அன்பு மூலமாக மிகப்பெரிய ஒரு செழிப்பை உண்டு பண்ணார். பாருங்க, பல நதிகள், பல கனிகள், இயற்கை வளங்கள் பார்க்கதற்கே நம்மளால் வியக்க வண்ணமான ஒரு உலகத்தை அவர் உண்டு பண்ணி அவனுக்கு கொடுத்தார். ஒரு மனிதனுக்கா இவ்வளவு அப்படின்னு அவர் சொல்றார். என்னுடைய அன்பே அப்படிதான்ப்பா, நான் ஒன்றும் ஓட்டானி கிடையாது, நான் இதுவிடையும் மேலாக செய்யக்கூடியவன். உனக்கு அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்று தான் நான் உன்னை இந்த இடத்துல உருவாக்கினேன், இந்த இடத்துல வைத்து உனக்கு தோட்டத்தையும் கொடுத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துல வைக்கிறார். பாருங்க, அந்த அளவற்ற அன்பு பாருங்க. அவன் மறுபடியும் ஒரு சில தவறுகள் செய்து தன்னுடைய தேவனுக்கும் அவனுக்கும் அந்த இதில் உறவை அவன் துண்டிக்கிறான். எப்பொழுது? அந்த பாவத்தின் மூலமாக. மறுபடியும் தேவன் அந்த அன்பை விட்டாரா? இல்லை. மறுபடியும் அதே மாதிரி ஒருவன் தூக்குறார். ஆபிரகாம் என்ற மனிதனை ஒரு காட்சி பொருளாக தூக்கி அவனை அன்பு செலுத்தி அவனை எப்படி இந்த ஆதாமுக்கு செய்யக்கூடிய அனைத்து ஆசீர்வாதம் இவன் மேல் வைக்கிறார். இவனுக்கு பல வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறார். இவனை எங்கே சென்றாலும் இவனை ஆசீர்வதிக்கிறார். படை வீரர்கள்லாம் போய் பெரிய பெரிய ராஜாக்களை வின் பண்ணிட்டு வாரான். அவனுக்கு வெற்றி கிடைக்கி, சுகம் கிடைக்கி, ஆசீர்வாதம் கிடைக்கி, பல நட்சத்திரங்களை போல் உன் சந்நிதி உருவாக்குவேன், நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கணும் இப்படி பல வாக்கு தத்துவங்களை அள்ளி வீசுறார். எப்படி? அதே அன்பை இவன் மேலே பொழிகிறார். அவருடைய நோக்கம் ஒன்று தான், இவனை எப்படியும் நல்லா வாழ வைக்கணும், இவன் மூலமாக மற்றவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவன் யார்? இந்த தேவனுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா இப்படி தான் தேவன் அந்த பேட்டர்ன் வச்சிருக்கிறார். அவர் நோக்கத்தையும் சித்தத்தையும் ஒரு மனிதனுக்குள்ளே வைத்து செய்கிறார். அது எதன் மூலமாக? அன்பின் மூலமாக செய்கிறார். இந்த அன்பு பாருங்க, அவன் எதிர்பார்த்திருக்கே மாட்டான். பார்த்தீங்களா, ஆபிரகாம் எங்கேயோ கிடந்தான், ஏதோ ஒரு இதை விற்கிறவங்க ஆராதனை பண்ணியிருப்பானா இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று கிடந்திருப்பான். அவனை வா, நான் தான் உன் தேவன், வா நீ என் கூட வா, நான் உனக்கு இந்த இடத்தெல்லாம் விடு, நான் உனக்கு வேறு இடத்த காமிக்கேன், உனக்கு அற்புதமான ஒரு சுதந்திரத்தை இடத்த காமிக்கன்னு சொல்லி உடனே அவன் விட்டு வாரான். பாருங்க, அவனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவன் ஆண்டவருக்கு உடனே கீழ்ப்படிச்சிட்டான். நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? உடனே கேள்வி பண்ணி, உண்மையிலே ஆண்டவர் தானா, இல்லை எப்படி நீங்கள் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா, நீங்கள் அந்த இடத்த விட்டுட்டு இங்கே வரீங்களே, இந்த இடத்துல இருக்குமா இருக்காதா அப்படின்னு அவன் கேட்கவே இல்லை. சொன்ன உடனே, ஆண்டவர் சொன்ன அடுத்த மறு உத்தரவு உடனே அவன் திரும்ப கேட்கல, சொல்லிட்டார். நமக்கு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், கூட இருக்கிறான்னு சொல்லிட்டாரு, எல்லாம் தருவேன்னு சொல்லிட்டு அவன் முற்றிலும் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாத்தையுமே. அதே மாதிரி தான் அவன் மகனை பலியிடும் போது அவன் விசுவாசித்தான். ஏன்னா ஒரு மகனை கொடுத்தவர் இன்னொரு மகனை கொடுக்காம போயிடுவார். அதை தான் விசுவாசின் தகப்பன் என்று நாம் சொல்லுகிறோம். அவன் அந்த அளவுக்கு தேவன் மேல் விசுவாசத்தை வைத்தான். அவன் போனால் போட்டு, இல்லை எனக்கு இந்த ஒன்று தான் இருக்குது அப்படின்னு இல்லை, கொடுத்தவர் அவர், இந்த அண்டசராசியை படைத்தவர் அவர், போனால் போட்டுமே அப்படின்னு தான் அவனுடைய விசுவாசத்தை அவர் பார்க்குறார். அந்த விசுவாசம் தகப்பன் என்றால் ஆபிரகாம் தான். அப்படிப்பட்ட அவனுக்கு நண்பனாக இருந்தார். எப்படி அவனுக்குள்ளே இந்த இதெல்லாம் அவர் கொண்டு வந்தார் தெரியுமா? அந்த அன்பு.
இந்த அன்பு தான் இப்படி செயல்பட வைக்கிறது. ஒருவருக்குள்ளே நட்பை உருவாக்கி நண்பர்களாக அவன் இருந்தான் தேவனோடு. அந்த அளவுக்கு ஆபிரகாம் மேலே அவர் அன்பு வைத்தார். அதுக்கப்புறம் பாருங்க, பரிசுத்தருடைய ஐக்கியமும். இந்த பரிசுத்தருடைய ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லணும். அவருடைய ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு. அவங்க அந்த அது ஒன்றும் ஒரே சாயலில் இருக்கிறாங்க. அந்த சாயலில் எப்படி ஒருவருக்கொருவர் அதே பேட்டர்னில் நீ செய்யும்போது நானும் அதை சொல்லி தான், அதாவது தெரிவிச்சுருந்தாங்க. எந்த ஒரு காரியத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. மறைமுகமாக கிடையாது. நண்பர்கள் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெளிவாக அவங்களுக்குள்ள அந்த மறைமுகமே இருக்காது. அதான் நண்பர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு குறைவு இருந்தாலும் உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிருபை கிடைச்சிக்கிடும், ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிடும், அவங்களுக்கு ஐக்கியம் கிடைச்சிக்கிடும், அவங்களுக்கு மற்றபடி அன்பு கிடைச்சிக்கிடும். இப்படி அந்த ஐக்கியத்துக்குள்ளே அவங்க அதை பறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு வாஞ்சியை உண்டு பண்ணுறேன். நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கும் பொழுது தான் நீ இதெல்லாம் கற்றுக்கொள்ள உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியோடு அந்த ஆவி உங்களுக்குள்ளே வந்து இந்த மாதிரி செயலை செய்ய வைக்கிறது. இந்த குணங்களை முதல்ல என்ன குணம் உங்களுக்கு வருது பாருங்கள், கிருபையின் குணம். இந்த மாதிரி நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது மற்றவர்கள் மேல் நீங்கள் கிருபையை காட்டுவீர்கள். தேவன் உங்களுக்குள்ள காட்டு மட்டுமல்ல, நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று தான் அவருடைய சித்தமும் நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் மற்றவர்கள் மேல் கிருபை காட்டும், சரி ஏதோ ஒரு தெரியாமல் தவறான ஒரு வார்த்தை சொல்லிட்டான் போட்டு அப்படின்னு அவனை மன்னித்து விடுவது தான் அதுதான் கிருபை. ரெண்டாவது பாருங்கள், அவன் மேலே நீங்கள் எவ்வளோ பொறாமை இருக்கும், சண்டை இருக்கும், ஆனாலும் அவன் மேலே நீங்கள் ஒரு அன்பு இருக்கும். ஒரு காரியம் திடீர்னு அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா, சரி அவன் நம்மளால தான் தெரிஞ்சுட்டேன், அவனுக்கு ஏதாவது உதவுங்கப்பா அப்படின்னு நீங்கள் முன் இறங்கி அன்பு செலுத்துவீங்க. இது எங்கேருந்து வருகிறது? தேவனுடைய கிருபையிலிருந்து வருது. மறுபடியும் பாருங்கள், அவன் ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டுதான்னா பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ஐக்கியமும் வந்துடுது பாருங்கள். அவனுக்கு கூட சேர்ந்து செய்யணும்ப்பா, அவன் நம்ம கூட இருக்கிறான், நம்ம சொந்தக்காரன், நம்ம உறவினர்கள், நமக்குள்ளே ஒரு ஐக்கியமாக இருக்கும், நம்ம சபையில் இருக்கும், விட்டு விட மாட்டாங்க. இது எங்கேருந்து வருகிறது? தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, இதையெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க மட்டுமே அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எப்படி நீங்கள் இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படி சில வீடியோவில் கேட்கணும், சபைகளை போய் கேட்கணும், போதர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு சில நிமிடங்களோ சில மணி நேரங்களோ நீங்கள் செலவழிங்க. அப்படிதான் உங்களுடைய சரீரத்துக்கும் அந்த அந்த ஆவியினுடைய அந்த மண்டலத்துக்குள்ள அந்த 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 டிஃப்ரெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கும். இந்த சரீரமானது என்ன செய்கிறது, இதைவிட மேலான ஒரு சக்தி நம்ம எப்படி அதை நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இல்லை நான் வெறும் வேலை தான் செய்வேன், வேறு மட்டும் கிடையாது, நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது உங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் இதை அறிந்து கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை சுலபமாக இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, என்னப்பா வாழ்க்கை ஒரே கஷ்டமாக இருக்குது, எதையே செஞ்சு முடியலை அப்படின்னு. ஆனாலும் கிறிஸ்துக்குள்ளே, இந்த தேவனுக்குள்ளே இருக்கிறவங்க பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனை தான் அவர் இருக்கிறார். தாவீது பாருங்கள், இப்போ கொலியாத் வந்து நிற்கான், அவன் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய நின்னும் சும்மா ஒரு சிம்பிளான கல் வச்சு அடிச்சு பண்ணிட்டான். முடியும் என்னால், ஏனென்றால் அந்த இஸ்ரவேலை காக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அல்ல, அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி தான் போகிறான். அந்த காரியத்தை அவன் செய்கிறதில்ல, தேவன் செய்கிறார் என்று அவன் சொல்லி தான் அந்த வார்த்தைக்குள்ளே, அந்த இடத்துக்குள்ளே போகிறான். அப்படி தான் தேவன் அதை செயல்படுத்துகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, உங்களோடும் என்னோடும் எப்பொழுதும் சதாகாலம் இருக்கிறது. ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் கேளுங்க. கர்த்தர் எப்படி நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை வளர்க்கிறார், நமக்குள்ளே அவர் எப்படி அன்பாக இருக்கிறார், நமக்குள்ளே அப்படி எப்படி கிருபையை அள்ளித்தருகிறார், இதைத்தான் நாம் தியானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு என்ன செய்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தான் பிரயாசனை பண்ணி கோயிலில் போய் டைம் அடிச்சு முன்ன போய் உட்காந்து ஒன்றும் அவர் எத்தனையோ விதமான தவறுகள் உங்கள் உள்ளத்தில் ஓடலாம், கெட்ட எண்ணங்கள், ஆனாலும் கிருபையாக ரட்சிக்கிறாரே, அன்பு செலுத்துகிறாரே, ஐக்கியத்தை கொண்டு வருகிறாரே சபைக்குள்ளே. இது எப்படி? அவர்களால் மட்டும்தான் முடியும். இது நீங்கள் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுடைய எத்தனை குறை இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் நீக்கி உங்களை ரட்சித்து மீண்டும் அவர் அரவணைக்கிறவர் நம் தேவன்க. எத்தனையோ மக்கள் எத்தனையோ விக்கிர ஆராதனைகளை பண்ணி கொண்டு அவர்கள் எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வார்த்தையே கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு இந்த வார்த்தை கிடைக்கிறது. இந்த வார்த்தையானது தான் இந்த உலகத்தை உண்டு பண்ண அந்த தேவன் வார்த்தையால் உண்டு பண்ணுகிறார். பாருங்க, சந்திரன் சூரியன் எல்லாம் உண்டாக கடவுள்னு உண்டாயிட்டு வார்த்தையிலே வல்லமை இருக்கு. அதமாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது, ஆம் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார்,
சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே அவர் என்னை வழிநடத்துகிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ரட்சிக்கிறார், என்னை மேன்மைப்படுத்துகிறார், என்னோடு இருக்கிறார், என் வீட்டினுடைய ஐஸ்வர்யத்தை அவர் நிறைவாக்குகிறார், அவர்தான் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறார், அவரின்றி நான் இல்லை. வார்த்தைகளை உச்சரிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பைபிள் படிக்காம வாங்காங்க, ஆனால் நெகட்டிவான தேவட்டாக தான் இருக்குது. முடியாது, செய்யாது, வராது, புரியாது, இப்படியே தான் பேசி 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 முடியாதுன்னா முடியாதுதான். முடியும் என்று சொன்னால் முடியும். ஏனென்றால் வார்த்தையை சொல்கிறது முடியும் என்று. அதனால தான் தேவன் அது உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாகிவிட்டது. உண்டாக கடவுது, உண்டாகட்டும், இப்போ மாட்டு உண்டா அப்படி சொல்லலை, உண்டாக கடவுது கட்டளையிட்டார், உடனே அது உண்டாயிட்டு. அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது. அதே போல் உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் எப்படி பேசுகிறது, எப்படி எப்படி அதை கையாளுகிறது தான் ரொம்ப முக்கியம். ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்க பைபிளிலிருந்து எடுத்து வார்த்தைகள் எடுத்து தினமும் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்தமானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.